ஆளும் கட்சியுடன் பணபலத்தில் மோத முடியாமல் ஏழை கட்சியான திமுக நிதி திரட்டி தேர்தலை சந்திப்பதாக கூறியுள்ள கருணாநிதி, தேர்தல் கமிஷன் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக பகிரங்க குற்றம் சாட்டினார். தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செவ்வாயன்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா திங்களன்று மாலையுடன் தனது பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டார். திமுக தலைவர் கருணாநிதி இறுதி நாளான செவ்வாயன்று கொளுத்தும் வெயிலில் சென்னை நகரில் பல இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். மாலையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். திமுக வேட்பாளர்கள் இளங்கோவன், கிரிராஜன், தயாநிதியை ஆதரித்து கருணாநிதி பேசுகையில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் கமிஷன் செயல்படுவதாக பகிரங்க குற்றம் சாட்டினார். என்ன நிலைமை என்றால், இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கு என்பது எனக்கு தெரியும், பொதுமக்களாக உங்களாலையும் நினைக்க முடியும், தேர்தல் கமிஷனுக்கே கூட தெரியும். இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சபல புத்திக்கு அவர்கள் அடியாக இருக்கிறார் என்பதை நான் பட்டவர்த்தனாக பகிரங்கமாக சொல்கிறேன். திமுக ஏழை கட்சி என்றும் கட்சி பொருளாளர் ஸ்டாலின் திரட்டிய நிதியிலிருந்து தேர்தலை சந்திப்பதாகவும் ஆளுங்கட்சி போல் பணபலம் இல்லை என்றும் கருணாநிதி கூறினார். ஏழை கட்சி நாங்கள் ஒன்றிய செல்வ சீமான்கள் அல்ல. எங்கள் ஏழை கட்சியில் பொருளாளர் ஸ்டாலின் அறிக்கைகள் விட்டு அங்காங்கு உள்ள கழக தோழர்கள் கழக உடன்பிறப்புக்கு அந்த பணத்தை கொண்டு நாங்கள் திரட்டிய பணத்தை தேர்தல் செலவுகளுக்காக பயன்படுத்துகிறோம். தேர்தல் செலவு என்றால் எங்களுக்கு பந்தல் கொடுக்கிற செலவு, கூண்டல் நடத்துகிற செலவு, ஒலிபெருக்கி வைக்கிற செலவு, பேச்சாளர்களுடைய வழிநிலை செலவு, இதை தவிர வேறு செலவில்லை. ஆனால் தேர்தல் கமிஷனின் ஒரு சிலர் நடவடிக்கையால் தங்கள் கட்சியினருக்கு நம்பிக்கை போய்விட்டது என்றாலும் மன உறுதி மற்றும் பலத்தை நம்பி மக்களுக்காக பணியாற்றுவோம் என்றும் கருணாநிதி பேசினார்.